விஜய் வீட்டில் எல்லாருமே வந்து ஆஜராகிறாங்க. அப்போ வந்து எதுக்காக எல்லாருமே கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. வேறு எதுக்குங்க, எவ்வளோ நாளாக தாலி பிரித்து கோக்காமல் இருக்குது, அதனால் வந்து தாலி பிரித்து கோக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து என்ன சொல்கிற எப்படி திடீர்னு அப்படின்றாங்க. இல்லை ரொம்ப நாள் ஆகிடுச்சு, இப்போ கோக்காமல் விட்டால் அதுக்கப்புறம் பண்ணவே முடியாதான், அதனால் வந்து ஜோசியர் சொல்லியிருக்காரு, அதனால் பண்ணி தான் ஆகணும், அதனால் அதுக்கு உண்டான ஏற்பாடு எல்லாமே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு தாத்தா வந்து எப்படிம்மா திடீர்னு பண்ண முடியும், பண்ணி தாங்க ஆகணும், போன மாதிரி எதுவும் தடங்கள் வரக்கூடாதுல்ல, அதனால தான் சொல்லிடுறேன் முன்னாடியே அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா பண்ணிடலாம் அப்படின்னோடனே என்ன காவேரி உனக்கு ஓகேவான்றாங்க. சரிங்க தாத்தான்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்கிறாங்க. விஜய் வந்து இப்போ எதுக்கு அதெல்லாம் பண்ணிக்கிட்டே அப்படின்னு நம்ம சொல்கிறா. டே அதெல்லாம் சம்பிரதாயம்டா, பண்ணி தான் ஆகணும், தேவையில்லாதெல்லாம் பேசாதா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கண்டிக்கிறாங்க. உடனே விஜய் சரின்றாரு. அடுத்து வந்து சரி இங்கே பாரு, இந்த ஃபங்க்ஷனை வந்து நல்லா கிராண்டாக பண்ணோம், அதனால் எல்லாருமே கூப்பிடணும் புரியுதா அப்படின்னோடனே முதல்ல வந்து காவேரி வீட்டை கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தான் ஏடா கூட பிடிச்சவங்களாம் இருக்காங்களே, அவங்கள எப்படி கூப்பிட்றது அப்படின்னா கூப்பிட்டு தான் ஆகணும் புரியுதா, தேவையில்லாதெல்லாம் பேசாத, காவேரி மனசை கஷ்டப்பட்டு நல்லா இருக்குமா, அவளுக்கு நடக்கிற ஃபங்க்ஷனில் அவங்கள கூப்பிட்டு வச்சா தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சரி சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பாட்டியும் சொல்கிறாங்க. காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாருங்கங்க, நிறைய வாங்க வேண்டியது இருக்குது, சாரீ வாங்கணும், அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு பட்டு புடவையும் அதுக்கப்புறம் நகையெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அப்படி சொல்கிறாங்க. சரிம்மா எல்லாம் வந்து நல்லா எடுத்துடலாம் அப்படின்னோடனே என்ன விஜய் நீ போயிட்டு வாங்கினது கொடுக்குறியா இல்லை நாங்கள் கூட்டின்னு போய் வாங்கினது கொடுக்கணுமா அப்படின்னோடனே நீங்களே போயிட்டு எல்லாம் பார்த்து முடிச்சுடுங்க, அதெல்லாம் எப்படா நீ வந்து அதான் சரியாக இருக்கும், நீ தான் அவளுக்கு பார்த்து வாங்கணும் புரியுதா அப்படின்னு தாத்தா சொன்னோன்னே என்ன தாத்தா சும்மா சும்மா எல்லாத்துக்கும் கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுத்துக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே காவேரி வீட்டில் வந்து போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து தாலி பிரித்து கோக்குறோம், அதனால் வந்து இந்த ஃபங்க்ஷனை வைக்க போகிறோம், போன வாட்டியே வைக்க வேண்டியது உங்கள் வீட்டு பொண்ணுக்கு பண்ணுன்றதுக்காக என்னமோ தள்ளி போச்சா என்னன்னு தெரியல, அதனால் உங்கள் வீட்டு பொண்ணுக்கு நீங்கள் முடிச்சிட்டிங்க, இப்போ இவளுக்கு பண்ணி ஆகணும் அப்படின்னோடனே உடனே வந்து காவேரி அவங்க அம்மா யோசிக்கிறாங்க. சரிங்க அப்படி சொல்கிறாங்க, எல்லோரும் குடும்பத்தோடு வந்துடுங்க, சரிங்க நாங்கள் வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து கங்காவது அதெல்லாம் வந்து நீங்களாம் போயிட்டு வாங்க, நான் போய் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றாங்க. இங்கே பாரு குடும்பத்தோடு வர சொல்லியிருக்காங்க, எல்லாம் தான் போய் ஆகணும், உனக்கு அவள் தங்கச்சி, உன் விஷயத்துக்கு நடந்துக்கதா நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாரதா டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே சாரதா இங்கே கவலையாக இருக்காங்க. அவங்க மாமியார் கிட்ட சொல்கிறாங்க, அவளுக்கு ஏதாவது நகைப்பணி நம்ம போடவே போடல, அதனால் இந்த டைமில் அவளுக்கு நகைப்பணி போட்டால் தான் 4 பேருக்கு மரியாதையாக இருக்கும், அதனால் என்ன பண்ணலாம் அத்தை அப்படின்னோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, சரி எப்படியும் காசு கையில் வேணும்ல, சரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக எல்லாம் முன்னாடியும் காவேரிக்கு நம்ம நகை போட்டே ஆகணும், அப்போ தான் அவளுக்கு கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற கங்கா வந்து அப்படியே டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எங்கள் வீட்டிலேருந்து எல்லாருமே வருவாங்க இந்த நிகழ்ச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. விஜய் வீட்டில் எல்லாருமே வந்து சந்தோஷமாக வந்து இந்த மாதிரி நகையும் வந்து புடவையும் எடுக்கிறதுக்கு போகிறாங்க. அப்போ விஜய் கிட்ட வந்து இந்த மாதிரி நிறைய புடவையெல்லாம் காவேரிக்கு வச்சு பாரு சொல்கிறேன், காவேரி இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. அடுத்து வந்து இந்த டைமில் கரெக்டாக அங்கே நிவின் வராரு. நிவின் வந்து காவேரி கிட்டே வச்சு வந்து விஜய் வந்து பார்க்குறதும் அப்புறம் வந்து நகையெல்லாம் எடுத்து கொடுக்குறதையும் பார்த்துட்டு நிவின் யோசிக்கிறாரு, என்னவா இருக்கும், எதுக்காக இவங்க எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க, காவேரிக்கு வச்சு பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்து அப்படியே டென்ஷனாக இருக்குது அவருக்கு. காவேரி கிட்ட வந்து நெருக்கமாக விஜய் இருக்கிறத பார்த்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாரு. வந்து விஜய் ஏன் இப்படி பண்ணுறாரு, நம்மக்கிட்ட வந்து நடிப்புன்னு தான் சொல்லிட்டு இப்போ வந்து ஒரிஜினல் இருக்க மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷனாக நிவின் பார்த்துட்ருக்காரு. தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு நிவினும் வந்து ராகினியும் வராங்க. அதை பார்த்த காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. இதோட முடியுது.